ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சோமாஸ்கந்தர் சிலை அமெரிக்காவில் இருக்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க. காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில் சொந்தமான 8 கோடி ரூபாய்க்கு மதிப்புள்ள சோமாஸ்கந்தர் உலோக சிலை அமெரிக்காவில் இருக்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க. அமெரிக்காவில் எங்கன்னு பார்த்தீங்கன்னா சான் பிரான்சிஸ்கோ ஆசியாவின் ஆர்ட் ஆஃப் மியூசியம் அங்கே இந்த சிலையை கண்டுபிடிச்சிருக்காங்க. சர்வதேச சந்தையில் இதுக்கு பார்த்தீங்கன்னா 8 கோடி ரூபாய் இதுக்கு மதிப்பு இருக்குங்க. ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு இந்த சிலையை தொண்டை மண்டலத்தை சேர்ந்த வெங்கட்ராம நாயினி அவங்க பரிசா கொடுத்துருக்காங்க. விரைவு ரயில்களில் கூடுதலாக 2 பெட்டிகளை சேர்க்க போகிறாங்க. ஒன்று அன்ரிசர்வ் பெட்டி, இன்னொன்று இருக்கை கொண்டு அமரக்கூடிய ஒரு ரிசர்வேஷன் பெட்டி சேர்க்குறாங்க. 2 பெட்டி விரைவு ரயில்களில் கூடுதலாக சேர்க்க போகிறாங்க. என்னென்ன ரயில் பார்த்தீங்கன்னா திருப்பதிக்கு போகிற சென்ட்ரல் டு திருப்பதி, அதாவது சென்னை சென்ட்ரல் டு திருப்பதி 2 அக்டோபர்லேருந்து 15ஆம் தேதி வரைக்கும், அக்டோபர் 15 வரைக்கும் இதில் 2 பெட்டி அடிஷ்னலாக சேர்க்க போகிறாங்க. ஒன்று அன்ரிசர்வ் பெட்டி, இன்னொன்று இருக்கை வசதி கொண்ட ஒரு பெட்டி அடிஷ்னலாக சேர்க்க போகிறாங்க. அதே போல் கோவை டு திருப்பதி, கோயம்புத்தூர்லேருந்து திருப்பதிக்கு விரைவு ரயில்லையும் அதே போல் 3/10/2024 15ஆம் தேதி வரைக்கும், அக்டோபர் 15ஆம் தேதி வரைக்கும் 2 பெட்டி சேர்க்க போகிறாங்க. திருப்பதி டு SMVD பெங்களூரு விரைவு ரயில்லையும் இதே போல் 4ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் அடிஷ்னலாக 2 பெட்டிகள் சேர்க்க போகிறாங்க. இந்த 2 பெட்டிகள் சொல்கிறேன் இல்லையா, ஒன்று ரிசர்வ்டு பெட்டி, ஒன்று அன்ரிசர்வ் பெட்டி. ரிசர்வ் பெட்டியில் உட்காந்துட்டு தான் போகலாம். வடபழனி ஆண்டவர் கோயிலில் வரும் 3ஆம் தேதியிலிருந்து நவராத்திரி விழா துவங்க போகிறாங்க. 3ஆம் தேதியில் ஆரம்பித்து 12ஆம் தேதி வரைக்கும் இது நடக்குங்க. சக்தி குழு என பேரில் பிரம்மாண்டமான ஒரு குழு வைக்க போகிறாங்க. காலை 6:30 மதியம் 12:30 வரைக்கும் நம்ம இந்த குழுவை போய் பார்க்கலாம். அதே போல் ஈவினிங்கு 4:30 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் நம்ம இந்த குழுவை போய் நம்ம பார்க்கலாம், சக்தி குழுவை. இந்த குழு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஈவினிங் டைமில் 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாட்டிய நிகழ்ச்சி நடக்க போகுது. இரவு 7 மணிக்கு மேலே 8 மணி வரைக்கும், 8:30 மணி வரைக்கும் சொற்பொழிவு மற்றும் நிகழ்ச்சிகள் இசை நிகழ்ச்சிகள் நடக்க போகுது. அது மட்டும் இல்லைங்க, 11 மணிலேருந்து 11:30 வரைக்கும், அதே மாதிரி ஈவினிங் 6லேருந்து 6:30 வரைக்கும் அம்மன் கொலு வச்சுருக்காங்க. இந்த அம்மன் கொலு சன்னதியில் சிறப்பு பூஜையும் தீபாரணையும் நடக்க போகுது. காலையில் 11 மணிலேருந்து 11:30 வரைக்கும். ஈவினிங் 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் நாட்டிய நிகழ்ச்சி, 7 மணிக்கு மேலே 8:30 மணி வரைக்கும் சொற்பொழிவு மற்றும் இசை நிகழ்ச்சி டெய்லி நடக்க போகுது. இந்த கொலு பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதி, நாளை 3ஆம் தேதி ஆரம்பித்து அக்டோபர் 12ஆம் தேதி வடபழனி ஆண்டவர் கோயிலில் நவராத்திரி விழா துவங்க போகிறாங்க. மதுரை டு கான்பூருக்கு சிறப்பு ரயில் விட்டுருக்காங்க. அதாவது உத்தரப்பிரதேசத்தில் கான்பூர் அந்த மாநிலத்துக்கு நம்மளுக்கு வாராந்திர சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுதுங்க. மதுரையிலேருந்து பார்த்தீங்கன்னா நைட்டு 11:35 புறப்படுற இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா அடுத்த 3 நாள் கழித்து இரவு 10:20 கான்பூருக்கு செல்லும். அதே போல் கான்பூரில் இருந்து நண்பகல் 12:30 கிளம்புற இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 3 நாள் கழித்து காலை 9:30 மணிக்கு மதுரைக்கு செல்லுங்க. அக்டோபர் 30க்குள்ளே சொத்து வரி செலுத்தினீங்கன்னா 5% ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க. மாநகராட்சியில் வசிக்கிறவங்க 2ஆம் அரையாண்டுக்கான சொத்து வரியை வரும் 30 தேதிக்குள்ளே, அதாவது அக்டோபர் 30க்குள்ளே நீங்கள் செலுத்தினீங்கன்னா 5% உங்களுக்கு ஊக்கத்தொகை கொடுப்பாங்க. சொத்து வரி பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் நம்மளுக்கு இது பண்ணுவாங்க, வசூலிப்பாங்க. ஏப்ரல் 1லேருந்து செப்டம்பர் 30 வரைக்கும், அதே போல் அக்டோபர் 1லேருந்து மார்ச் 31 வரைக்கும் 2 டைம் நம்மளுக்கு ஆஃப் இயர்லியிலேயே சொத்து வரி நம்ம கட்டணும். இதில் அக்டோபரில் இந்த மாதம் 30ஆம் தேதிக்குள்ளே, அதாவது இந்த மாதத்துக்கு 30 நாளைக்குள்ளே நம்ம சொத்து வரி செலுத்திட்டோம் அப்படின்னா, அட்வான்ஸாக நம்ம பே பண்ணிட்டோம் அப்படின்னா 5% நம்மளுக்கு அதிகபட்சமாக 5,000 வரைக்கும் நம்மளுக்கு ஊக்கத்தொகை கொடுக்க போகிறாங்க. 2025-2026 வருஷத்தில் சொத்து வரி 6% ஏற்கனவே உயர்த்திருக்காங்க. யாராச்சும் இந்த மாதத்துக்குள்ளேயே நீங்கள் சொத்து வரி செகண்ட் ஆஃப் இயர்லி சொத்து வரி கட்டினீங்க அப்படின்னா 5% உங்களுக்கு ஊக்கத்தொகை கிடைக்கும். பீகாரில் கனமழை காரணமாக வெள்ளம் ஏற்பட்டிருக்குங்க. 16 லட்சம் பேர் அங்கே தவிச்சிட்டு இருக்காங்க. கோசி, பாக்மதி உள்ளிட்ட ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கரையோரத்தில் இருக்கிற மக்கள் ரொம்பவுமே சிரமப்பட்டு இங்கே இருந்துட்டு இருக்காங்க. தமிழகத்துக்கு மழை எப்போ வரும் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 18லேருந்து நம்மளுக்கு மழை வரப்போகுது. கனமழைக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. விளைச்சல் குறைவான காரணத்தினால பூண்டு 1 கிலோ 350 ரூபாய்க்கு விற்கிறாங்க. விளைச்சல் குறையுது. அதே மாதிரி சந்தையில் பதுக்கள் அதிகரிக்கிறதுனால பூண்டோட விலை பார்த்தீங்கன்னா கிலோ 350 ரூபாய்க்கு விற்கிறாங்க. மத்திய பிரதேசம், குஜராத், ராஜஸ்தான், ஒடிசா, உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், ஹரியானா மாநிலங்களில் தான் பூண்டு சாகுபடி ரொம்ப அதிகமாக இருக்கும்.
தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் மலைப்பூண்டு சாகுபடி நடக்கும். அதாவது ஜூன் மாதம் ஜூலை மாதம் வந்து பூண்டு வந்து சாகுபடி செஞ்சு அறுவடை பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் வந்து துவங்குவாங்க. பூண்டு சாகுபடியும் நம்மளுக்கு கம்மியாக இருக்குது, அதே மாதிரி விளைச்சலும் நம்மளுக்கு குறைவாக இருக்கிறதுனால நம்மளுக்கு திருவிழா காலங்கள் வந்து பண்டிகை காலங்கள்லாம் வந்து வருதுனால பூண்டு வந்து பதுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மார்க்கெட்டில் 1 கிலோ பூண்டு வந்து 380 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 4998 சிவப்பு காது ஆமைகள் சென்னை ஏர்போர்ட்டில் பறிமுதல் செஞ்சுருக்காங்க. மலேசியா நாட்டு தலைநகர் கோலாலம்பூரில் இருந்து 29ஆம் தேதி சென்னைக்கு மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் பயணியர் வந்து சுங்க அதிகாரிகள் சோதனை செய்யும்போது இந்த சிவப்பு காது கொண்ட இந்த ஆமைகள் வந்து பிடிபட்டிருக்கு. அதாவது 4998 சிவப்பு காது ஆமைகளை வந்து பறிமுதல் செஞ்சுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 12 ஆமைகள் வந்து ஏற்கனவே உயிரிழந்துருச்சுங்க. 19 ஆமைகள் வந்து ஆல்பினோ ரக சிவப்பு காது ஆமைகள் வகையை சேர்ந்தது. எந்த ஒரு ஆவணமும் இல்லாமல் இந்த ஆமைகளை வந்து மலேசியாவிலிருந்து இந்தியாவுக்கு கடத்தி வந்தது தெரிய வந்திருக்கு. இதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா வெளிநாட்டிலிருந்து வர்றதுனால அங்கு உள்ள நோய் தொற்று நமக்கு ஏற்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மீண்டும் மலேசியாவுக்கே திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. கடத்தி வந்த பயணியர் இருவரையும் சுங்க அதிகாரிகள் வந்து கைது செஞ்சுட்டாங்க. வணிக பயன்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற சிலிண்டரோட விலை 48 ரூபாய் உயர்த்திருக்காங்க. அதாவது 48 ரூபாய் உயர்ந்து 1903 ரூபாய் அதோட விலை வந்து நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. ஒரு கேஸ் சிலிண்டரோட விலை வந்து எப்படி நிர்ணயம் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை வந்து எவ்வளோக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு மாதம் மாதம் நம்ம நாட்டில் அந்த முதல் தேதி இருக்கு இல்லையா, அன்னைக்கு வந்து சமையல் கேஸ் எண்ணெயோட விலையை நிர்ணயம் பண்ணுவாங்க. நம்மளோட டெய்லி ஹோம் யூஸுக்கு யூஸ் பண்ணுறோம்ல வீட்டு உபயோக சிலிண்டர், அதோட வந்து 818 ரூபா 50 காசு. அந்த சிலிண்டரில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. வணிகத்துக்கு பயன்படுத்தும் கேஸ் சிலிண்டரோட விலையை மட்டும் 48 ரூபாய் உயர்த்தி 1903 ரூபாய்க்கு இப்போ விற்கிறாங்க. முதியோர் பராமரிப்பு உதவியாளர் படிப்பு வந்து துவங்கியிருக்காங்க. தமிழகத்தில் உள்ள 36 அரசு மருத்துவக் கல்லூரிகளை வந்து முதியோர் பராமரிப்பு உதவியாளர் படிப்பு வந்து துவங்கியிருக்கிறாங்க. தேசிய முதியோர் தினத்தை முன்னிட்டு 36 அரசு மருத்துவக் கல்லூரியில் வந்து முதியோர் பராமரிப்புக்கான 3 மாத உதவியாளர் படிப்பை வந்து கிண்டி முதியோர் நல மருத்துவமனையில் தொடங்கியிருக்காங்க. அதாவது நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 14.9 கோடி முதியவங்க இருக்கிறாங்க. அதில் வந்து 13%, அதாவது அதில் வந்து முதியோர் வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க. 14.9 கோடியில் 13 கோடி முதியோர்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. அவங்கள பராமரிக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேருக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அவங்களுக்கு உதவும் வகையில் வந்து 10ஆம் வகுப்பு படிச்சிருக்காங்க இல்லையா, 10th முடிச்சவங்களுக்கு சுயதொழில் அவங்களுக்கு வாய்ப்பளிக்கிறதுக்காகவும் இந்த படிப்பு வந்து துவங்கப்பட்டிருக்குங்க. இதில் இப்போதைக்கு 975 பேர் வந்து சேர்ந்துருக்காங்க. ஆப்பிளை வீழ்த்திய செவ்வாழை. ஒரு பழம் வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபாய்க்கு விற்கிறாங்க. காஷ்மீர், இமாச்சல் பிரதேசம், உத்தரகாண்ட், பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களில் தான் ஆப்பிள் வந்து விளையுது. அங்கேருந்து தான் தமிழ்நாட்டுக்கு வந்து அந்த எடுத்துகிட்டு வந்து நம்ம இங்கே வச்சு விற்கிறோம். ஆப்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு சீசனில் வந்து நிறைய விளைஞ்சிருச்சு அப்படின்னா அதோட விலை வந்து ரொம்ப கம்மியாயிடும். இப்போ வந்து ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 150 ரூபாய், 80 ரூபாயிலேருந்து 150 ரூபா வரைக்கும் நம்ம வந்து விற்றுட்ருக்கோம். கோயம்பேட்டில் போய் கேட்டிங்கன்னா 80 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்குது. அதுபடி பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பிளோட விலை வந்து 10 ரூபாயிலேருந்து 15 ரூபாய்க்கு நமக்கு ஒரு ஆப்பிள் கிடச்சிரும். இந்த செவ்வாழை பார்த்தீங்கன்னா 120 ரூபாய் வித்துட்டு இருந்த இந்த செவ்வாழை வந்து ஒரு கிலோ இப்போ 150 ரூபாய் ஆயிடுச்சுங்க. அப்படின்னா ஒரு பழத்தோட விலை வந்து 20 ரூபாய்க்கு மேலே இருக்குது. ஆப்பிளோட செவ்வாழை வாழைப்பழம் வந்து கூடுதலாக விலை விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நுகர்வோர் வந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கிறாங்க. அக்டோபர் 1 முதல் மதுரை ஏர்போர்ட் வந்து 24 ஹவர்ஸ் வந்து இயங்கப்படும். மதுரை விமான நிலையத்தில் பார்த்தீங்கன்னா தினமும் காலையில் 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் வந்து இது செயல்படுதுங்க. சென்னை, பெங்களூரு, டெல்லி, மும்பை, இலங்கை, சிங்கப்பூர், துபாய் அந்த மாதிரி வெளிநாடுகளுக்கும் விமானம் போயிட்டு தான் இருக்குது. ஆனால் சர்வதேச விமான நிலையமாக மாற்றணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. பெரிய விமானங்கள் வந்துருங்க வகையில் ரன்வே நீளம் வந்து 2 கிலோமீட்டர் தொலைவுக்கு வந்து நீட்டிச்சு அதை வந்து செஞ்சுருக்காங்க. 24 ஹவர்ஸும் வந்து இனிமேல் வந்து அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து செயல்பட போகுது. சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு புதிய நீதிபதி பொறுப்பேற்க போகிறாங்க. உத்தரப்பிரதேச மாநிலம் அலகாபாத் உயர் நீதிமன்ற நீதிபதியாக பதவி வகித்த ஷியாம் அகமது அவங்க தாங்க சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு புதிய நீதிபதியாக பொறுப்பேற்க போகிறாங்க. ஜப்பான் நாட்டில் எரியூட்டப்பட்ட உடல்ல இருந்து 377 கோடி வரைக்கும் சம்பாதிக்கிறாங்க. அதாவது
இதிலிருந்து கிடைக்கப்படுற விலையுயர்ந்த உலோகங்கள், அதுக்கப்புறம் தங்கம், அதெல்லாம் வந்து சேர்த்து இவங்க வந்து ஒரு 377 கோடி வந்து போன வருஷம் சம்பாரிச்சிருக்காங்க. ஜப்பான் நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மயானம் வந்து அரசாங்கத்திலேயே வந்து நடத்திட்டு இருப்பாங்க. ஆனால் டோக்கியோ நாட்டில் பார்த்தீங்கன்னா தனியாரும் நடத்துவாங்க. அங்கே உள்ள 23 வார்டுகளில் வந்து 9 மயானங்கள் வந்து 7 தனியார் நிறுவனங்கள் வந்து நடத்திட்டு இருக்கு. இந்த மாதிரி உடம்புல கிடைக்கிற அந்த தங்கம், பொலாடியம், விலையுயர்ந்த உலோகங்கள்லாம் இருக்கு இல்லையா, அவங்க வந்து பல்லுக்கு, அப்புறம் வந்து மூட்டு எலும்புகள்லாம் இணைக்கிறதுக்கு இதை அவங்க வித்தே வந்து போன வருஷம் மட்டும் 377 கோடி வந்து சம்பாரிச்சிருக்காங்க. பிரேக் கோளாறால கார்களை திருப்பி பெறும் ஆடி. அதாவது பிரேக் காரணமாக இ-ட்ரான் ஜிடி மற்றும் RS e-tron GD ஆகிய 2 அதிவேக மின்சார செடான் கார்களை வந்து திருப்பி பெறுது ஆடி கார் நிறுவனங்க. அதாவது 2020 ஜனவரி மாதம் நடப்பாண்டில் ஜூன் 12க்குள்ளே தயாரிக்கப்பட்ட 37 கார்களை ஆடி கார் வந்து திருப்பி பெறுறாங்க. அதாவது பிரேக்கிங் சிஸ்டம் வந்து சரியில்லைன்னு சொல்லிட்டு இவங்க வந்து திரும்பி அந்த கார்களை வந்து இவங்களே வந்து வாங்கிக்கிறாங்க. அதாவது பிரேக் அமைப்பில் வந்து பழுது ஏற்படுது, அடிக்கடி பழுது ஏற்பட வாய்ப்பு உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு முன்னெச்சரிக்கை காரணமாக இந்த குறைபாட்டுக்கு சரி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படுது அப்படின்ட்டு ஆடி கார் சொல்கிறாங்க. ஆடி நிறுவனம் சொல்கிறாங்க 37 கார்களை வந்து இவங்க திருப்பியும் இவங்களே வாங்கி அதை இது பண்ணிக்கிறாங்க. ஆடி e-tron GD மற்றும் RS e-tron GDங்க. ஜப்பானில் புதிய பிரதமராக இஷிபா தேர்வு செஞ்சுருக்காங்க. ஜப்பான் நாட்டில் பார்த்தீங்கன்னா லிபரல் டெமோக்ராட்டிக் கட்சியை சேர்ந்த புமியோ கிஷிடா அப்படின்றவங்க 2021 பிரதமராக பதவியேற்றிருந்தாங்க. ஆட்சிக்கு எதிராக பல ஊழல் புகார்கள் வந்து அவர் மேலே இருந்ததை அடுத்து பிரதமர் பதவியிலிருந்து அவரை கிஷிடா நேற்று விலக்கிட்டாங்க. இதையடுத்து சமீபத்தில் கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஷிகேரு இஷிபா அவருங்க வந்து புதிய பிரதமராக பார்லிமெண்ட்டில் நேற்று தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. ஜப்பானோட புதிய பிரதமர் ஷிகேரு இஷிபா. அவ்வளோதாங்க இந்த வீடியோவில். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.